ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். நம்மளோட 30 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2ஓட வீடியோ. டே 2 அன்றைக்கி நான் வெயிட்டு செக் பண்ணலை. நான் நேரமே சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் 10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் வெயிட்டு செக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நேற்று வீடியோவில் வெயிட்டு காமிச்சிருந்தேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். காலையில் எழும்பினோடனே வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த விட்டமின் சி இது எடுத்துக்கணும் எனக்கு இப்போதைக்கு. அதனால் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி இது ஒன்று எடுத்திருக்கேன். சியா சீட் இருக்கு இல்லையா, அதை நைட்டே ஊற போட்டு வச்சுப்பேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீடு, அது கூட ஒரு பாதி லெமன் ஜூஸ் அதையும் புளிச்சு வைத்துட்டு அது கூட தண்ணி சேர்த்துட்டு என்னோட அயன் டேப்லெட் கூடவே இதை நான் குடிச்சிடுவேன். அதாவது அந்த டேப்லெட்டே இந்த தண்ணியில் தான் முழுங்குவேன். அந்த மாதிரி எனக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க எல்லா செக்கப்பும் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு 30 டேஸ் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு தந்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா வெறும் வயிற்றில் டீ காஃபி எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த டேப்லெட் அயன் டேப்லெட் எடுக்கிறோம் இல்லையா, அது கூட அயன் டேப்லெட் எடுக்கிறப்போ விட்டமின் சி கூட நம்ம எடுத்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து விட்டமின் சி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டயட் பிளானை போட்டுக்கோங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் ப்ராப்பரான ஹெல்த் செக்கப் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு டயட்டையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரியும் எடுக்கக்கூடாது. நான் என்ன மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணுறேன், என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ நான் போட்டுட்டேன். லாஸ்ட் மந்த் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வீட்டில் என்னை காலையில் உப்புமா செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்காக உப்புமாக்காக நான் வந்து நெய்யில் ரவையை வறுத்து நம்ம உப்புமா செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்புமாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒரு வார்த்தை இருக்குது, உப்புமா வந்து யாருக்குமே பிடிக்காது, உப்புமாவா அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் உப்புமா செய்கிறப்போ அதில் கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு, கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அந்த உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரவையை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரவையை நெய்யில் வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சோண்டு நெய்யில் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதம் வரணும், அவ்வளோதான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது. இந்த முந்திரி பருப்பெல்லாம் போடலை அப்படின்னா கூட ஓகே, ஆனால் நெய்யில் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டும் செய்யலாம். அவங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தண்ணி எப்போவுமே வந்து 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கக்கூடாது. 1.5 கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும். 1/2 கிளாஸ் வந்து குறைவா சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த உப்புமா வந்து கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அந்த ரவையை சேர்த்துக்கணும். வறுத்த ரவை தான் நம்ம வாங்குகிறோம். ஆனாலும் நம்ம வந்து இதை கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் நெய்யில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து அந்த ரவையில் உப்புமா செஞ்சீங்கன்னா அந்த உப்புமா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா உப்புமா ஒரு மாதிரி குழஞ்சி வரும் இல்லையா, அது எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால தான் உப்புமாவை நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக செய்கிறோம் அப்படின்ட்டு டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி குழைவாலாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு பிடிக்காது. குழைவாகவும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவே வந்து ரவையை வறுத்து செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்படி தான் செய்வேன் உப்புமா. என்னோடய வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. உப்புமா சாப்பிடாம யார் இருப்பா, எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற மெத்தேடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் இன்றைக்கி லஞ்சுக்கு இதை எடுக்கணும்னு நினச்சி தான் செஞ்சேன். அப்புறம் என்னாச்சுன்னா என்னோடய பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு தோசை வாங்கிட்டு வந்தேன். தோசையை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். அது கூட வந்து இப்போது காலை உணவுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை வந்து ஒரு கடாயில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அந்த கடாயில் வந்து இந்த பன்னீரை வதக்கிக்கோங்க. பன்னீரில் வந்து நிறைய ஆயில் சேர்க்க வேண்டாம். பன்னீர்லேருந்தே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி விட்டு வரும். அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். கடைசியாக வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் சாலோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு வெள்ளரிக்காவும் வச்சு என்னோட காலை உணவை நான் முடிச்சிருந்தேன்.
குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இனி என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல. வீட்ல சின்ன சின்ன வேலை இருக்கும்ல. அத இந்த குழந்தைங்கள வச்சு செய்ய வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் நமக்கும் டைம் கிடைக்கும். இவங்களோட தொந்தரவும் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அ சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய வைக்கிறது ரொம்ப நல்லது தான். அது பெண் குழந்தை, ஆண் குழந்தைன்னுலாம் கிடையாது. 2 குழந்தைங்களும் ஒரே மாரி தான். எல்லா குழந்தைங்களும் வேலை செய்ய வைங்க. அது ரொம்ப தேவையானது இப்போ இருக்க காலகட்டத்தில. எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் வந்து ஒரு 11 மணி போல கொஞ்சம் வாட்டர் மெலன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து ஆம், பொரியல் செய்யணும் இல்லையா? ஏதாவது ஒரு காய் கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால இப்போ கடாயில வெங்காயம், தக்காளி எல்லாம் கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்து தாளிச்சுட்டு, பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு, அது கூட வெங்காயம் போட்டு, அந்த வெங்காயத்தையும் லைட்டா ஒரு வதக்கு வதக்கிட்டு, கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு, ஒரு கிளறு அந்த மாரி கிளறிட்டு, அந்த மஞ்சத்தூள், உப்பு போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா? அந்த காலிஃப்ளவர போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஆவியிலே வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆவியில் வேக வைக்கிறதே போதும். நம்ம தண்ணி சேர்க்கணும்னு இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு தண்ணி சேர்த்துட்டேன். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து காலிஃப்ளவர் வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மறுபடியும் இதை வேக விட்டுட்டேன். நல்லா வெந்துடுச்சு. மறுபடியும் வேக வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர்னால் சீக்கிரம் வேகும். அப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக. அப்புறம் மல்லித்தூள் போட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இது வந்து லஞ்சுக்காக தான் செஞ்சுருந்தேன். 2 தோசை, அப்புறம் கொஞ்சம் சாம்பார், அது கூட வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். இப்போ நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இனி முட்டை, நான்வெஜ் ஏதாவது ஆட் பண்ணிப்பேன். 5ஆம் தேதி முதல் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு டீ, சாயங்காலம் போல் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். டீயோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கேன். காலையில் இப்போ டீ எடுக்கிறதில்ல, சாயங்காலம் மட்டும்தான். எனக்கு காலையிலேருந்து ரொம்ப தலைவலி இருந்துச்சு இல்லையா? எனக்கு சோடியம் குறைபாடு உண்டு. எனக்கு அந்த தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ ஒரு வேளை சோடியம் குறைபாடுனால இருக்கும் அப்படின்ட்டு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் குடிச்சிருந்தேன். அதனால் டின்னரை அப்புறம் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் லோட்டஸ் சீட்ஸும் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் சேர்த்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்திருந்தோம். வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அது கூட உப்பு மிளகாத்தூள் போட்டு எடுத்திருந்தேன். அதுவும் கூட சாப்பிட்ருந்தேன். ஸோ இதோட என்னோட டின்னரை முடிச்சிருந்தேன். நைட்டு போல் வந்து கொஞ்சம் ஜீரக தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சூடாக கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து குடிச்சிருந்தேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோட டே போச்சுது. உங்களோட டே எப்படி போச்சு? டயட்டெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலை. நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட டயட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க.